அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிளாக் செயின் டெவலப்மெண்ட் சீரீஸில் லெசன் 2 வந்திருக்கு. அண்ட் சாரி கைஸ், லாஸ்ட் 2 வீக்ஸ் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஸோ என்னால் நார்மல் மார்க்கெட் அப்டேட் வீடியோ போட முடியல. பட் அட்லீஸ்ட் ஃபைனலி ஐம் ஹியர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆப்பர் லேப்ஸ் அண்ட் ஃப்ளோ பிளாக் செயின். ஸோ ஃப்ளோ பிளாக் செயினை யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிட்டிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தேரியமில் ERC-721 டோக்கன் ஸ்டாண்டர்டில் இஷ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் NFT பேஸ்டு டோக்கன் அது. ஆனால் இத்தேரியம் ஸ்கேலபிளாக இல்லாதால அந்த கேம் அந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அந்த கேமை கிரியேட் பண்ணவர் ஃப்ளோ பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணார். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. அதில் நிறைய NFTஸ்லாம் கிவ் அவே பண்ணுறாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கு லெசன் 2 போகிறதுக்கு முன்னாடி லெசன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீஃப்ரெஷர் பார்த்துடலாம். லெசன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் பிளாக் செயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக முக்கியமானது த பிக் பிக்சர் பார்த்தோம். ஸோ போன லெசனில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லேருந்து பிளாக் செயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வேறுபடும். ஸோ பிளாக் செயின் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர் இருக்க இடத்துக்கு பதிலாக பிளாக் செயின் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஒரு பியூர் பிளாக் செயின் டெவலப்பராக ஆவாங்க. இந்த சர்வரை செட்டப் பண்ண கற்றுக்குங்க. இது செட்டப் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் கேஸ்கேட் பண்ணி மற்ற டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பியூர் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகிறதா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோலாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் செயின் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் இத்தேரியம் அக்கௌண்ட்ஸில் இருக்க டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் இத்தேரியம் விர்ச்சுவல் மிஷின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் சொலிடிட்டிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் சொலிடிட்டி கம்பைலர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எழுத போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் டாபிக் பிளாக் செயின் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் ஆக போறீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் அக்கௌண்ட்டோடைய புரிதல் கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க. ஏன்னா நார்மல் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டடாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், லைக் ப்ராசஸர், டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தே ஆல் ஒர்க் டுகெதர். ஆனால் பிளாக் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டு இல்லைங்களா. ஸோ இதில் ஒர்க்கிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கான முதல் அடித்தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் செயின் அக்கௌண்ட்ஸ் பற்றி புரிஞ்சுக்கிறது தான். யூஸ்வலாக பிளாக் செயினை பொறுத்த வரையும் அதோட அண்டர்லைங் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் தான். அதாவது நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணுறது தான் மெயினாக ஒரு எய்மாக வச்சு பிளாக் செயின் கிரியேட் பண்ணாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், இன்னொன்று ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். cryptotamil@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இமெயிலை பொறுத்தவரையும் அதோடைய அக்கௌண்ட் அட்ரஸ் எதுவாக இருக்கும், அந்த இமெயில் அட்ரஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் cryptotamil@gmail.comனு வச்சுப்போம். இது அந்த இமெயில் அட்ரஸ். அண்ட் இதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடியை கொடுப்பீங்க, உங்கள் பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி கிரிப்டோவோடைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை அங்கே பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்கள் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், இதை அங்கே ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய பாஸ்வேர்டை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரைவேட் கீயும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ யாருன்னா உங்களுக்கு இமெயில் அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி தானே வாங்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா கிரிப்டோஸ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுடைய பப்ளிக் கீயை தான் அவங்க வாங்குவாங்க. அண்ட் நிறைய பேர் நீங்கள் கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸில் டெபாசிட் வித்ட்ராவலுக்கு இந்த பப்ளிக் கீயை லைக் அட்ரஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் கீயை பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரையும் அவங்க இந்த ப்ரைவேட் கீயை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்காது. அதனால தான் நீங்கள் பெரிய அமௌண்ட் எதனா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் வேலட் வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் ப்ரைவேட் கீயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த இமெயில் அட்ரஸ்ல நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா லைக் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், ஸோ அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஜிமெயில் அதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி கிரிப்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை சீட் ஃப்ரேஸாக பேக்கப் பண்ணி எடுத்துக்க முடியும். லைக் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு சீட் ஃப்ரேஸ் காட்டும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் தான், லைக் ஒரு 8, 12, 16 அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும்.
ஸோ அந்த வேர்ட்ஸை வச்சு நிமோனிக் ஃப்ரேஸ்னுவாங்க, அதை வச்சு உங்களுடைய ப்ரைவேட் கீயை வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் திடீர்னு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அந்த சீட் ஃப்ரேஸை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ரிமெம்பர், உங்களுடைய சீட் ஃப்ரேஸை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை யார் நினைச்சாலும் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 2010 2011 டைமில் வந்து சும்மா ஒரு ஃபன்காக வந்து பிட்காயின் மைன் பண்ணாங்க. லைக் 5000 பிட்காயின் 8000 பிட்காயின் சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட் டிரைவில் போட்டு வச்சுருந்தாங்க. போட்டு மறந்துட்டு இருக்காங்க வருஷம் கணக்கில். அதுக்கப்புறமா வந்து லைக் வீடு மாற்றும் போதோ என்னமோ அது ஹார்ட் டிரைவ் மிஸ் ஆகி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களால வந்து அதை கண்டே பிடிக்க முடியல. இப்போ அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க பல கோடிக்கு வந்து அதிபதி. பட் ஸ்டில் இந்த பிரைவேட் கீ அண்ட் சீட் ஃப்ரேஸை தொலைச்சிட்டதால அவங்களால வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சீட் ஃப்ரேஸ் அண்ட் பிரைவேட் கீயை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, ஓகே நான் வந்து கிரிப்டோ வேலட் வந்து வச்சுருக்கேன், அது வந்து என்கிட்டயே இருக்குது, ஸோ அதை வச்சு நான் வந்து லைக் என் ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டு தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த வச்சுருக்காங்க பாருங்க வேலட், அதில் வந்து எல்லா கிரிப்டோஸும் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரிப்டோஸ் எல்லாமே வந்து பிளாக் செயினில் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த பப்ளிக் கீ இருக்குது பாருங்கள், அந்த பப்ளிக் கீயில் ஒரு வேல்யூ இருக்கும். லைக் பிட்காயின்னா அந்த உங்கள் பிட்காயின் அட்ரஸில் வந்து இத்தனை பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வேல்யூவை நீங்கள் வந்து வேற ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அட்ரஸில் இருந்து உங்கள் ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணணும். அது உங்கள் ப்ரைவேட் கீயை வச்சு மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் உங்களுடைய அட்ரஸை விட்டு இன்னொரு அட்ரஸுக்கு வந்து மாறும். ஸோ உங்களுடைய பிளாக் செயின் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து அந்த பப்ளிக் லெட்ஜரில் இருக்க ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுற ஒரு கீ தானே தவிர உங்கள் கிரிப்டோஸ் வந்து ஆக்சுவலி உங்கள் கையில் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த சாவி தான் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் இன்டர்வியூஸில் வந்து கேட்கப்படுற ஒரு காமனான கொஸ்டின் இது. ரைட், அடுத்த டாபிக் போகலாம். டைப்ஸ் ஆஃப் இத்தேரியம் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லா பிளாக் செயினுக்குமே இருக்க ஒரு காமன் ஃபார்மெட். லைக் எல்லா பிளாக் செயினுக்குமே வந்து பப்ளிக் கீ பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கும். நம்ம இப்போ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட்டை இத்தேரியம் பிளாக் செயினில் பார்க்க போகிறதால இத்தேரியமில் இருக்க அக்கௌண்ட்ஸை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தேரியமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வகையான அக்கௌண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு. எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் பாருங்கள், லைக் நார்மலான பப்ளிக் கீ பிரைவேட் கீ இருக்குது, அது வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டு. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் தான். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து நார்மலான ஒரு எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டை வச்சு தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தவிர்த்து அது கூடவே வந்து கோடும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ன்றது வந்து கிரியேட் பண்ணப்படும். அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு அட்ரஸும் வந்து கிடைக்கும், அதாவது பப்ளிக்கையும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் ஆக்சஸுமே வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கிரியேட் பண்ண எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் கிட்ட தான் இருக்கும். அண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இத்தேரியம் விர்ச்சுவல் மிஷின். இதை வந்து இவிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃபார் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறீங்க, அதுக்கான ரிசல்ட் வருது. அது மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அது வந்து உங்களுடைய ப்ராசஸருக்கு போகுது. உங்களுடைய ப்ராசஸர் வந்து அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்ட விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்குது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இத்தேரியம் பிளாக் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவிஎம்ன்றது வந்து இத்தேரியம் பிளாக் செயினுடைய ப்ராசஸர் மாதிரி, எஸ்பெஷலி ஃபார் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் கமெண்ட்ஸை வந்து எழுதுவீங்க. எழுதிட்டு அதை வந்து கம்பைல் பண்ணி இவிஎம் கிட்ட கொடுப்பீங்க. இவிஎம் என்ன பண்ணோம், நீங்கள் கம்பைல் பண்ணி கொடுத்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டதை வந்து பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க இவிஎம். ஸோ இவிஎம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நெட்வொர்க்கை ரொம்ப செக்யூராகவும் வந்து வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப வந்து இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் லைக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஜஸ்ட் இதுதான் இப்படி தான் வந்து அண்டர்லைனில் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து கொடுக்குறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் எதனா இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இவிஎம் பற்றி கொஸ்டின் இல்லாமல் பிளாக் செயின் இன்டர்வியூ வந்து இருக்காது. ஸோ அதனால இந்த இவிஎம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்றதால வந்து தனியாக வந்து கவர் பண்ணேன். ரைட், நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சொலிடிட்டி. இப்போ தான் ஆக்சுவல் கான்செப்டுக்கே உள்ள வரும். ஸோ சொலிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க. இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜும் கூட.
அண்ட் ஆல்சோ இதை வந்து ஒரு டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து எதனா ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த வேரியபிள் டைப்பை டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த Solidity பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து எந்த சாயலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் C++, பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த Solidity. நீங்கள் Ethereum பிளாக் செயினில் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுத போறீங்க அப்படின்னா வந்து அது இந்த Solidity ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் வந்து எழுதுவீங்க. நீங்கள் Solidityல ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து EVM கிட்ட கொடுப்பீங்க. EVM வந்து நீங்கள் கேட்டது வந்து பண்ணி கொடுக்கும், கரெக்டுங்களா? ஆனால் EVMக்கு நீங்கள் Solidityல டைப் பண்ண மொழி வந்து புரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் Solidityல கொடுத்தீங்க பாருங்க, அதை வந்து கம்பைல் பண்ணி EVM புரிஞ்சுக்கிற லாங்குவேஜாக வந்து மாற்றி கொடுக்கணும். அது ஆக்சுவலி வந்து ஒரு கிளிக்லேயே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்து கம்பைலர் பார்த்துக்கோம் மீதி எல்லா விஷயத்தையும். ஸோ பேசிக்லி Solidity கம்பைலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற அந்த Solidity லாங்குவேஜை வச்சு எழுதுன ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கம்பைல் பண்ணி அதை வந்து பைட் கோடாக வந்து மாற்றிடும். பைட் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மாதிரி. அந்த பைட் கோடை EVM வந்து டேரெக்டாக வந்து புரிஞ்சிக்கும். ஏன்னா அந்த EVMக்கான இன்புட்டே வந்து பைட் கோடை தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எழுதுறீங்க அப்படின்னா வந்து அதை டீப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை கம்பைல் பண்ணணும். நீங்கள் கம்பைல் பண்ணி அதை EVM கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து டீப்ளாய் ஆகிடும். ரைட்டுங்க, இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாக வந்து தேரி பார்த்தாச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து எழுதிடலாமா? இருக்குதுல ஈஸி அண்ட் பெஸ்ட் வே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எழுதுறதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீமிக்ஸ் ஐடியை யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஐடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போன லெசனில் வந்து சொல்லியிருந்தேன். ஐடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Ethereumக்கு நிறைய ஐடிஸ் இருக்குது. அதில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஈஸி ஐடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீமிக்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, கூகுளில் ரீமிக்ஸ் ஐடி அப்படின்னு போடுங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே வரும் remix.ethereum.org அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ட்ராக்ட்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு, டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இந்த storage.sol அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு சிம்பிளான Ethereumோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எதுவுமே புரியல அப்படின்னா வந்து கவலையே படாதீங்க. அடுத்து வரப்போகிற லெசன்ஸில் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அது உள்ள யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கெலாம் என்ன மீனிங்ன்றதை வந்து ரொம்ப க்ளீனாக ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ எப்போவுமே Ethereum ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரையும் அந்த ஃபைலை எந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா .sol அப்படின்னு சொல்லுவாங்க. .solனா வந்து Solidity மீனிங்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். இந்த கான்ட்ராக்டோட பேரை வந்து மாற்றுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பிகாஸ் ஒய் நாட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர்ன்னு இருக்குங்களா, அதை வந்து பதிவு செய் அப்படின்னு போடுவோம். அண்ட் தென் retrieve அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு போடுவோம். அவ்வளோதாங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்குங்க. ஸோ இதை முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், லெஃப்ட்டில் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கம்பைல் இருக்குது பாருங்கள், கம்பைல் one_storage.sol இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கோடு வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் இந்த கோடை EVM புரிஞ்சுக்கிற மாதிரியான மொழியில் வந்து நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க இப்போ. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே லெஃப்ட்டில் வந்து இந்த டிக் வந்து வரும். அண்ட் அடுத்து இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டீப்ளாய் பண்ணுங்கள். அதாவது 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்ட்ராக்டை எழுதணும், அண்ட் தென் கம்பைல் பண்ணணும், அண்ட் தென் அதை டீப்ளாய் பண்ணணும். இப்போ இந்த டீப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கான்ட்ராக்டில் இருக்க பாருங்க, இதை வந்து ஆல்ரெடி வந்து அந்த பைட் கோடாக வந்து மாற்றி வச்சுட்டு இருக்கோம். இது எடுத்துகிட்டு போய் இப்போ EVM கிட்ட கொடுக்கும். EVM வந்து இதை வந்து டீப்ளாய் பண்ணி கொடுக்கும் உங்களுக்காக. இப்போ பாருங்கள், டீப்ளாய் கொடுக்குறேன். டீப்ளாய் கொடுத்த உடனே இங்கே வந்து கீழே வந்து டிக் வந்துருச்சு. இப்போ வந்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அவுட்புட் வந்து இந்த லெஃப்ட்டில் இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க் மாதிரி, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதிவு செய் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நம்ம வந்து கொடுத்த ஃபங்க்ஷன். அதாவது பதிவு செய்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற நம்பரை அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பிளாக் செயினில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1992 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பதிவு செய்ய நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த டிக் வருது பாருங்கள், பிளாக் செயினில் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்போது நான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த நம்பரை வந்து எனக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு வந்து சொல்கிறேன். அந்த எடுத்துகிட்டு வா அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த 1992 வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதை வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணி இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா
நீங்களே வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து ப்ராப்பராக வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இனிமேல்ட்டு வரப்போகிற லெசன்ஸில் சொலிடிட்டியோட ரொம்ப அடிமட்ட பேசிக்ஸ்லேருந்து வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு இன்டிஜர்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, இந்த மாதிரியான ஃபுல்லாக லைக் அந்த பேசிக்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆல்ரைட், எண்டிங் பிளாக் போயிடலாம். ஆல்ரைட் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து அனுப்பி விடுங்க. அண்ட் எப்பவுமே சொல்கிற ஒரு கமெண்ட் டெப்லேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.